நல்ல டாபிக் தான். நல்ல கான்செப்ட் தான். வீடியோவ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கதை கிடையாது. உண்மையான சம்பவம் தான். நேத்து நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். சரியா? நான் நேத்துல கடைசியா போட்ட வீடியோலாம் சொல்லியிருப்பேன். நம்பர் குடுத்துருக்கிறது வந்து சண்டை போடுறது கிடையாது. சந்தேகம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு சில கேவலமான செயல்கள்னால இது வந்து கடுப்பா இருக்கு. ரொம்ப கடுப்பா இருக்கு. நைட்டு 1 மணி இருக்குங்க. சரியா? நைட்டு 1 மணி இருக்கும். ஒரு அன்னோன் நம்பர்லருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு, "நான் தான் ப்ரோ. இப்படிப்பட்ட ஆள் பேசுறேன்" அப்படின்னு சொல்றாப்புல. என்னடா இந்நேரத்துல கால் பண்ணியிருக்காப்புலயா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் 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 ஒரு வெரிஃபிகேஷனுக்காக பத்தி அவர் தெரிஞ்சவர் தான், தெரியாதவர் கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கான்டாக்ட்ல இருந்தவர் தான் வச்சுக்கோமே. அன்னோன் பெர்சன் தான். பட் கான்டாக்ட்ல இருந்தவர் தான் அப்படின்னு வச்சுக்கோமே. ட்ரேடிங் ரிலேட்டடா கான்டாக்ட்ல இருந்தவர் தான். இப்படி பேசுறேன் ப்ரோ. எனக்கு நம்பிக்கை இல்லாம, "இல்ல ப்ரோ வாய்ஸ் அந்த மாரி தெரியலையே ப்ரோ. பேசி ரொம்ப நாள் இருக்கும். வாய்ஸ் அந்த மாரி தெரியலையே ப்ரோ. எப்படி ப்ரோ?" அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு வந்து இந்த மாரி ஊரு திருநெல்வேலி தான். இப்ப நான் உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? நம்ம வந்து டைரக்டாலாம் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா ப்ரோ? அப்படின்னு பேசுறாப்புல. சரி ப்ரோ மேட்ரு சொல்லுங்க ப்ரோ. ஒரு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு, சொல்லுங்க சரி ப்ரோ மேட்ரு சொல்லுங்க ப்ரோ. ஒரு ரூ. 70 கிடைக்குமா ப்ரோ? அப்படின்னு கேட்குறாரு. ரூ. 70னா 70,000 ப்ரோ? அப்படின்னு கேட்குறேன். இல்ல ப்ரோ வெறும் ரூ. 70 ப்ரோ அப்படின்ட்டு கேட்குறாரு. நைட்டு 1 மணிக்கு என்னடா ரூ. 70 கேட்குறாருன்ட்டு, என்ன ப்ரோ ஏதாவது அர்ஜென்ட்டா ஏதாச்சு அப்படின்னு கேட்குறேன். இல்ல ப்ரோ பசிக்குது சாப்பிடணும் அப்படிங்கிறாப்புல. சரி சாப்பாடு தானே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆர்டர் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அதில் பேமெண்ட் கொடுக்கும்போது என் நம்பர் கொடுத்து பேமெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாப்புல. பின்னாடி இருந்து ஒருத்தன், டேய் அந்த மோனே சரி அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு, காசு கட்டா குடுறா கொடுக்க முடியாதா உனக்கு ட்ரேடிங் பண்ற மக்கு கூட இல்லையா காசு கொடுக்குறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாப்புல. 1 மணிக்கு அன்னோன் நம்பரு இப்படி இருக்கு. புரிஞ்சுங்களேன்? இருக்கு. சரியா? இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருத்தன் வந்து வளர்றான் அப்படின்னா, நல்லது பண்றான் அப்படின்னா, அது பண்ண விடக்கூடாது அப்படின்னு ஒரு செயல் இருக்கு இங்க. சரியா? திருப்பி இன்னைக்கு மதியம் 3:30க்கு திருப்பி கால் பண்ணிட்டு, "நேத்து என்னமோ பெருசுன்னு சொன்னியேப்பா, வாப்பா திருநெல்வேலில அங்க நிக்கிறேன்ப்பா வாப்பான்னு." "இல்லப்பா நீ திருநெல்வேலில நிக்கிறேன். நான் பெங்களூர் இப்ப வர முடியாது. ஸோ வந்தாலும் ஒரு நாள் ஆகும். ஸோ வேணா நாளைக்கு வேணா வருவோமா?" அப்படின்னு கேட்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் ஒண்ண வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நேத்து நம்மட்ட கால் ரெக்கார்டிங் இருக்கு. அதிலே சொல்லியிருக்காப்ல. அத செஞ்சதுனால, அது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள செஞ்சதுனால எனக்கு வந்து பசிக்குது. இப்ப நான் ஏதோ சொல்றது முக்காவாசி பேருக்கு புரியும். சரியா? பசிக்குது. அதனால எனக்கு சாப்பாடு வாங்கணும் குடு, காசு குடு. இப்ப இது கூட ஒரு 4, 5 கூட்டம். இந்த மாதிரி கேவலமான செயல்ல ஈடுபடுறதுக்கு பதிலா ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கங்க. கத்துக்கிட்டு ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். ஸோ இது வந்து எனக்கு ரியலா நடந்த ஒரே கான்செப்ட் நேத்து நைட்டு. சரி நேத்து நைட்டு. பட் இப்ப மெயின் கான்செப்ட் கண்டென்ட்குள்ள வந்துரும். நம்ம ஆளு சரியா? ட்ரேடிங் வித் ராஜ் கேல்பர். ஏன்னா நேத்து இல்ல முந்தானத்து அதாவது முன்னாடி உள்ள லைவ் சரி மறைக்கப்பட்ட ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சீக்ரெட் கிளாஸ் கடைசி ஒரு 3 நாளா லைவ் போட்டு பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன கான்செப்ட் இது நம்மளுமே வந்து இது கடந்து போயிடுவோம். உட்காந்து சேனல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப்லாம் கிடையாது. கடந்து போயிடுவோம். பேசிக்கா நான் எந்த சேனலையும் ரெஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோமே. பட் நம்ம கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வீடியோ ஷேர் பண்றாங்க. இப்போ இதை நிறைய பேர் ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே. வீடியோ ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்க பேசுற கான்செப்ட்லாம் அவர் லைவ்ல உட்காந்து பேசி காசா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ அப்படின்னு எனக்குள்ள ஆதங்கள் கிடையாது. இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க சொல்ற விஷயம் நம்ம வந்து ஃப்ரீயா ஸ்ட்ராட்டஜி போடுறோம். கரெக்டா ஃப்ரீயா வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ காப்பி அடிச்சு கொண்டு போய் அங்க போய் கிளாஸ் எடுக்கிறது. ஏன்னா 50,000 60,000 70,000 கொடுத்து கிளாஸ் எடுக்கிறது. அதை நல்ல மாதிரியே காமிக்கிறதுக்கு அவங்களே அதே டைலாக பேசுறது. சரி அதே டைலாக பேசுறது. இது என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது வந்துடும். சரி கான்செப்ட் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ட்ரெய்லர் மாதிரி காமிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக முந்தானத்து போட்ட வீடியோ டைட்டில் வந்து மறைக்கப்பட்ட ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கான்செப்ட் வச்சேன். சரியா? இதுல வந்து 1:33:10 சரியா 1:33:10 ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னு கேளுங்க. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரேரா நான் ஒதுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. நான் இப்ப யூஸ் பண்றது இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை. நான் டேட்டா ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பவரே பிகினருக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்ப யூஸ் பண்றது இல்ல. இந்த வார்த்தை வந்து என்கிட்ட இருந்து வரணும் வச்சுக்கோமே. நீங்க வீடியோ எந்த வீடியோனாலும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. ட்ரேட் டெஸ்டிங்ல எல்லா வீடியோ ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வீடியோ எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ரோ இப்போ யூஸ் பண்றது இல்ல. முன்னாடி யூஸ் பண்ணிருந்தா இப்ப யூஸ் பண்றது இல்ல. இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். ஏன்னா அது உண்மை. சரியா? இவங்களாம் ஏதோ காப்பி அடிச்சு வந்து பண்றாங்க. அது வேற விஷயம். பட் கான்செப்டுக்குள்ள வந்துடும். ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா வீடியோ போடுறோம். தலைவர் மெம்பர்ஷிப்ல போடுறாப்ல மெம்பர்ஷிப்ல ப்ரொவைட் பண்றதுக்கு இதெல்லாம் பண்றாப்ல மேட்டர் பேசுவோம். பிகினர்ல ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் அவர்களுக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸோ இந்த மாதிரி விஷயங்களோ எவரும் சொல்லி தர மாட்டான். அதுக்கே 999 நான் 1 லட்சம் வாங்கிருக்கான் பீஸா. 50,000 பீஸ் வாங்கிருக்கான். 20,000 30,000 உங்ககிட்ட வாங்கி தான் அவங்க கொடுத்து போல இருக்கு. அவரே சொல்ல மாட்டான். அந்த கர்மம் எங்க சொல்லிக்கிறது?
எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து 50,000 1,00,000 ஃபீஸ் வாங்குனது ஒருத்தர் தான். ஒருத்தர்ல 2 பேரு. ஒருத்தர் ஆப்ஷன் செல்லிங்னு இறங்குவாரு. இன்னொருத்தர் வந்து என்ன அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி அட்வைசரி குடுத்துட்டே இருப்பாப்ல. பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருப்பாப்ல. என்ன சொல்லுவாப்புன்னா, நான் இன்ஸ்டிடியூஷனுக்கு கால் பண்ணி மார்க்கெட்ட மாத்தி விட்டேன் டைரக்ஷன அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாப்ல. ஏன்னா 2 பேர் தான். அந்த 2 பேரையும் ஒருத்தரை எடுத்து வச்சிருக்கேன். சரியா? ஏன்னா இப்ப இன்னொருத்தர் வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து நம்ம அடிக்கடி நிறைய போட்டுட்டோம். சரியா? இப்ப 2 பேர்லயும் இன்னொருத்தர் வந்து எடுத்து வச்சிருக்கோம். சரியா? யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசெண்டா ஒரு அப்லோட். சரியா? ஃபுல்லா பாருங்க. யாருன்னு தெரியும். இவர் தான் அந்த 50,000 60,000 இவர் தான் சொல்லுவார் போல இருக்கு. என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் கான்செப்ட ஃபுல்லா கேளுங்க. அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, காலையில 9:15 அந்த மார்க்கெட் பிளஸ் இருந்தது, இந்த மார்க்கெட் பிளஸ் இருந்ததுன்னு போனீங்கன்னா, நீங்க அது வந்து உங்களோட ஐடியா கிடையாதுங்க. அது வேற ஒருத்தரோட ஐடியாவை உங்களுக்குள்ள திணிச்சுக்கிறீங்க. வேற ஒருத்தருக்கு 1000 ஐடியா இருப்பாங்க. அவர் ஒரு கோணத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களோட அறிவுத்திறமையை தான் நீங்க எவ்வளவு பண்ணதுடைய அடுத்தவங்களோட அறிவுத்திறமையை நீங்க கடன் வாங்கினீங்கன்னா, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கதான் செய்யுங்க. அப்ப உங்களுக்கு உண்டான ஒரு டெக்னிக்கை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதோட அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் நீங்க வந்து உங்களோட எதிரி வச்சுக்கணுங்க. அப்ப நீங்க உங்களோட அறிவுத்திறமையை வந்து பண்றீங்க. அப்ப உங்ககிட்ட மணி மேனேஜ்மெண்ட் இருக்குதுங்க, டார்கெட் இருக்குதுங்க, நீங்க ஈஸியா வெளியே வரலாங்க. அப்போ 20 நாள் எனக்கு 10 நாள் தான் மாதிரி செட்டப் கிடைச்சிருக்கு. 10 நாள் ட்ரேட் பண்ணது போதுங்க. இல்ல 5 நாள் தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல 5 நாள் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வியாபாரிங்க. லாபம் வர இடத்துல மட்டும்தான் நீங்க வியாபாரம் பண்ணணும். நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்றாங்க. அப்ப நான் 20 நாள் வியாபாரம் பண்ணணும், நீங்க நஷ்டத்துக்கும் வியாபாரம் பண்ண தயாராகிடுங்க. ஏன்னாங்க இப்ப மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை மணிக்கு 1 பாயிண்ட் மேல போகுது, 2 பாயிண்ட் மேல போகுது. நீங்க அன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிடுறீங்க. திரும்பி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து 1 பாயிண்ட். அன்னைக்கு நீங்க ப்ராஃபிட் பண்ணிடுறீங்க. ஏன்னாங்க மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல போகுதுங்க. இந்த ஒரே டைரக்ஷன்ல போகும்போது எல்லா டெக்னிக்கும் வின் ஆகும். எது சொன்னாலும் யார் சொன்னாலும் வின் ஆயிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவா 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இறங்கி வரும்போது ஒரே டைரக்ஷன்ல வரும்போது எல்லாமே வின் ஆகும் மாதிரி இப்போ நீங்க அங்க வின் ஆகும், என்ன நடக்குன்னா எல்லாமே வின் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரே டைரக்ஷன்ல போறவங்க மட்டும் தாங்க ஈவினிங் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எஃப்ஐ பை பண்ணிருக்காங்க, இன்னைக்கு டிஐ பை பண்ணிருக்காங்க, இல்ல எஃப்ஐ செல் பண்ணிருக்காங்க, டிஐ செல் பண்ணிருக்காங்க, அதனால இவருடைய எமோ, அதனால இவருடைய ஃபார்ம் சொல்றாங்க. கரெக்டா? ஆனா இப்ப அந்த 2 நாள் நீங்க வாங்க முடியாதுங்க. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் பிசினஸ் கூட எடுத்து பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க இல்லாத 3 நாளையும் வச்சு பண்ணி நேர மார்க்கெட்ல இந்த 2 நாள் என்ன ப்ராஃபிட் பண்ணதோ அது மேல 3 மடங்கு நம்ம விட்டுறாங்க. அதுதான் இங்க பிரச்சனைங்க. ஐயா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. கரெக்டா? என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்கா எஃப்ஐடிஐ ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க டேட் வைஸா மணி கண்ட்ரோல்லே இருக்கு. சரி, மணி கண்ட்ரோல்லே இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். டேட் வைஸா, இயர் வைஸா எப்பனாலும் எந்த டேட்ல இருந்து பழைய டேட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆனா வந்து அவர் வந்து அவரை சொல்லல. அவர் வந்து இன்னொரு யூடியூபர் சொல்றாரு. ஓகே, இன்னொரு யூடியூபர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா பையான மார்க்கெட்லயோ இல்லை ஃபுல்லா செல்லான மார்க்கெட்லயோ மட்டும்தான் இந்த எஃப்ஐ ஆக்டிவிட்டி, டிஏ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டேட்டில் டிஏ வந்து பை பண்ணிட்டாங்க, எஃப்ஐ வந்து பை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டீட்டில் வந்து கிளியராக கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த டீட்டில் வந்து கிளியரான டீட்டெல்லாம் கிடையாது. அப்போ மற்றவங்களோட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு பேசுறாப்ல. இந்த வீடியோ எப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்த வீடியோ தான், எப்போ வந்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்னு புரிஞ்சுங்க. பட் நம்ம கடைசியாக ஒரு 6 வீடியோ போட்டிருப்போம். கரெக்டாக 6 வீடியோலையும் இந்த கான்செப்டை ஆணித்தனமாக திருப்பி திருப்பி சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் மார்க்கெட்ல மிகப்பெரிய தப்பு. சரியா? நான் வந்து ஒரு சீரியஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பீப்புள் அண்டர்ஸ்ட் பண்ணிட்டு ஏன் லாஸ் ஆகுறாங்க, என்ன லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸா ஒரு 10 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடியோ வளரல அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் கிடையாது. அது வளராமே போயிட்டு போகுது, அது வேற விஷயம். சரியா? பட் இந்த வீடியோல நீங்க நல்லா ஒன்று தெளிவா ஒன்று நோட் பண்ணீங்கன்னா, தலைவர் வந்து நம்ம லேப்டாப்பை பார்த்து தான் பேசுறாரு. வேற இப்போ கேமரா பத்தி இப்போ ஸ்டூடெண்ட்டை பத்தி ஆஃப்லைன்ல எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசியிருக்கணும். மேபி நம்மளோட வீடியோ போட்டு விட்டுட்டு அந்த லைனை போட்டு விட்டு வாசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. லுக்குங்கிறது லேப்டாப்ல இருக்கு. ஒருவேளை நம்மளால இந்த வீடியோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து நம்மளோட வீடியோ ட்ரேட் டெஸ்டிங்கோட வீடியோ. சரியா? என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி எங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, எங்க இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடியுமே ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்போம். அதுலயுமே இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். இதுல வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா 5:27 சரியா? 5:27 நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேளுங்க. இப்ப இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து யாரும் பிரெடிக்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறத நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க பிரெடிக்ட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க மைண்ட்ல ஒரு ப்ரீ அசம்ப்ஷன் இருக்குல்ல. நிறைய பேர் ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட் அப்படிலாம் போடுவாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மைண்ட் இருக்கு? மைண்ட் சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க ப்ரீ மார்க்கெட் போடுறது இருக்குது. அவரு மைண்ட் சொல்றாரு, நீங்களும் பை பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் பை ஆகும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தீங்க. ஒருவேளை மார்க்கெட் செல் ஆனாலும், ஒருவேளை மார்க்கெட் செல் ஆனாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செல் ஆகிறதுல அந்த இடத்துல ஒரு சின்ன ரிலேஷன் கொடுத்துனா இந்த இடத்துல போய் எப்படி போறீங்க? இந்த இடத்துல போஸ்ட் டேஞ்சரஸ் இதா இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் பண்ண மக்கள் வருவாங்க,
ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது கீழே வரப்ப இந்த ஸ்டாப் லாஸ் போட்டா ஓகேவா. அப்ப இந்த ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது அசம்ஷனா மாறிடும் அப்படிங்கிற அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது இந்த வீடியோல மட்டும் கிடையாது, இது கடைசியா போட்ட வீடியோ. கடைசியா போட்ட வீடியோல நான் சொல்லியிருக்கேன், அதுவுமே 3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ. ஓகேவா. அப்போ நான் ஃப்ரீயா கொடுக்குற விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் இவங்க வந்து கிளாஸா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் முத கட்டாயம். சரி, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டோம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அ ரிவ்யூ பர்பஸ். தெளிவா புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்க வந்து உண்மையிலே ஓன் கன்னடா பேசியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனா பேசியிருக்கணும். சரி, ஓன் கன்னடா இப்போ நான் வந்து இப்போ ரெக்கார்டிங்லாம் கிடையாதுங்க, எனக்கு பார்த்தோன்னே தோணுச்சு நான் போட்டுட்டேன். இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அதில் ஃபம்பிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கு ப்ரோ, இந்த இடத்துல கரெக்டாக இருக்கு, இந்த இடத்துல தப்பா இருக்கு, இந்த இடத்துல தப்பு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போயிடுறேன். கரெக்டா. இப்போ நம்ம ஆளு ஸ்கேல்பருக்கு வரும். சரியா, ஸ்கேல்பருக்கு வரும். இப்போ நாங்கள் மட்டும்தான் ஸ்கேல்பிங் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். சரியா, நாங்கள் மட்டும்தான் ஸ்கேல்பிங் பண்ணுறோம், வேற யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஒரே நிமிஷம் இருங்க, நியூ டேப்ல ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகக்கூடாது. ஐயோ, ஓகே பரவாயில்ல, நியூ டேப் உங்களுக்கு டேப் வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கண்ட்ரோலில் எதுவும் இருக்கா? எங்கேயோ போட்டுருமே, ட்ரேடிங் வித் ராஜா. நேற்று உள்ள சரி, இன்னைக்குமே அவர் லைவ் போட்டிருப்பாரு. இன்னைக்கான லைவையுமே நமக்கு எடுத்து அனுப்பியிருப்பாங்க. பாருங்க ப்ரோ, திருப்பியுமே அவர் அதுதான் ப்ரோ பண்றாரு அப்படின்னு அனுப்பியிருப்பாப்ல. சரியா, என்ன பண்றாப்ல அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னா இந்த 9 EMA 20 EMA ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி விடுறாரு. நீங்க மார்க்கெட்ல சரியா 9 EMA ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டீங்கன்னா சரியா, இதை போட்டா மட்டும் பரவாயில்ல, அது போட்டதோட நிறுத்தாம சரியா உட்காந்து ப்ரொமோஷன், அதாவது மெம்பர்ஷிப்புக்கு உட்காந்து ப்ரொமோஷன் பண்றது. கிட்டத்தட்ட 4000 ரூபா அந்த மெம்பர்ஷிப். நீங்க வந்து ஒரு சொல்றேன்ல 60,000 ரூபா வந்து வாங்குறாங்க, 999 ரூபா வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்களே அதெல்லாம் பண்றீங்க. இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோ வரும். ஸோ இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். சரியா, இது ஒர்க் ஆகாம இருந்திருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது ஒர்க் ஆகாம இருந்திருக்காது, இது ஒரு இடத்துல ஒர்க் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து கேட்டிருக்கேன் 9 EMA 20 EMA டைம் ஃப்ரேம் 3 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட்டபிளா இல்லையா அப்படின்ட்டு. இது பாருங்க என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சரியா, ஒய் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் அப்படிங்கிறது நீங்க போட்டு பாருங்க, உங்களோட சாட் ஜிபிடில நீங்க எடுத்து போட்டு பாருங்க. ஏஐ வந்து வந்திருக்கு 2026 நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்டா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ஒர்க் ஆகாத ஸ்ட்ராட்டஜியா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு போட்டு விற்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய இதா இருப்பீங்க. உண்மையிலே ஒர்க் இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை வந்து பேக் டெஸ்ட் பண்றேன், லைவ் டெஸ்ட் பண்றேன். இது பண்ணி வீடியோ போடுறப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எது, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் திருடி கொண்டு போய் அவங்க கிளாஸ் எடுத்துட்டு போயிறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன், நானே கிளாஸ் எடுத்து போறேன், நீங்க எடுக்கிறீங்க, நானே எடுத்துட்டு போறேன். சரியா, பட் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் கடைசியா கொடுப்பேன், டீட்டெயில முடிச்சுக்குவோம், நம்ம கடைசியா கொடுப்போம். இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் இருக்கு, அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலா கொடுப்போம். இவங்கள மாதிரி பண்ணாம நம்ம ஒரு வித்தியாசமா ஒரு கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணுவோம். பாருங்க, இஎம்ஐங்கிறது ஃபிளாட். அவர் வந்து நேரோ மார்க்கெட்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது நேரோ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து லிக்விடிட்டியே இல்லாம, வால்யூமே இல்லாம ஒரு இடத்துல பண்ணக்கூடிய மார்க்கெட் தான் நேரோ மார்க்கெட். நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி சைட்வேஸ் மார்க்கெட் தான் நேரோ மார்க்கெட் நினைச்சுக்கிறோம். ஒரு கரன்சி பேர் இருக்கு, அந்த கரன்சி பேர்ல லிக்விடிட்டியே இல்லைங்க, மொத்தமா சுத்தமா லிக்விடிட்டியே இல்லை, சுத்தமா வால்யூமே இல்லை, அதை வந்து நேரோ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்லயும் வால்யூம்ங்கிறது இருக்கு, சைட்வேஸ்ங்கிறது அக்குமுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்படின்னு புரிஞ்சாங்க. இப்போ பேசிக்கா அங்க பாருங்களேன், என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். இப்போ ஏன் டைம் ஃப்ரேம், வீடியோ எடுக்கிற டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும். சரியா, இது வந்து புல் பேக்காக நீங்க பிரைஸ் புல் பேக்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இதுவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குது. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிளா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஒரு சில ஃபார்முலாஸ் போட்டிருப்பேன். ஓகே, ஃபார்முலாஸ் போட்டிருப்பேன். அப்போ இந்த ஃபார்முலா ஒரு லைவ் டெஸ்ட், பேக் டெஸ்ட், ஃபார்முலா, இது எல்லாத்தையும் பண்ணி அந்த ரிசல்ட் பாசிட்டிவா வந்தால் மட்டும் தான் எப்படி நம்ம ஃப்ரீயா வீடியோ போடுறோம். சரியா, பட் இவங்க எப்படி போடுறாங்க, அடுத்தவங்க இருந்து ஸ்ட்ராட்டஜி திருடிட்டு வந்து காசுக்கு விற்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சுங்க. இதுல மெயினா வந்த கோவங்கள் என்ன தெரியுமா. சரியா, இப்போ இவரை விட்டுருங்க, இவருக்கு வாங்க. சரியா, இன்னைக்கு ஒரு லைவ்ல ஸ்டார்டிங்ல சரியா ஒன்று பேசியிருப்பாப்ல. சரியா, இன்னைக்கான லைவ்ல இப்போ நான் எனக்கு ஒருத்தர் அனுப்பிட்டு சும்மா அதை ரெஃபர் பண்ணுங்க ப்ரோ, நீங்க பேசுற மாதிரி தான் பேசுறாரு ப்ரோ அப்படின்னு சொன்ன உடனே அதை கூட நான் விட்டுட்டேன். பட் இங்க ஒரு விஷயம் பேசிருப்பாப்பா. வாடா, ஏன் வரமாட்டேக்கு, ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம லேப்டாப்பும் அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு போகுது உங்களுக்கு புரியுதா. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த இது எதுவுமே கிடையாது. எடிட்டு அதெல்லாம் வரவும் செய்யாது, தேவையும் படாது. சரியா, இன்னும் லைவ்ல இருக்கிறான்னு டெலிட் பண்ணிட்டாப்லன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஒரே நிமிஷம் இருங்க.
எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆங்க. என்ன வீடியோ ஓட மாட்டேங்குது பார்த்தீங்களா? நம்ம யூடியூப் நமக்கு என்னலாம் சரி பண்ணுது பார்த்தீங்களா? நேத்து 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல பாதிக்கு மேல வாய்ஸ் இல்ல. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன் ஓட மாட்டுது? பேக்வேர்டு பண்ண முடியாத அளவுக்கு வச்சுட்டாப்லயா? ஏன் அப்படி? ஏங்க இது ப்ளே ஆகலங்க. என்ன காரணம் தெரியல. பட் நான் வந்து உங்களுக்கு ப்ளே ஆச்சுன்னா டைமிங்கோட சொல்லிடுறேன். 5:36 சரி 5 நிமிஷம் 36 செகண்ட்ல வந்து ஒண்ணு பண்ணிருப்பாப்ல. என்ன பண்ணிருப்பாப்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடே வேஸ்ட்டு. தமிழ்நாடு மக்கள்லாம் வேஸ்ட்டு. வளர முடியாது அப்படின்னு பேசியிருப்பாப்ல. சரியா? அதே மாதிரி 5:51 அப்படிங்கிற டைமிங்ல இருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் என்ன பேசியிருப்பாருன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாது. தலைவர் வந்து போன போன ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஓஏ கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ஃபீஸ் வாங்கி எடுத்துப்பாப்ல. ஓகேவா? அப்போ ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேலை செய்யாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாப்ல. 9வது நிமிஷத்துல ஒண்ணு சொல்லியிருப்பாப்ல, 1 லாட் 2 லாட் வச்சு ட்ரேட் பண்றவன்லாம் சம்பாதிக்கவே மாட்டான், பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. என்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்விகள் எழுப்பக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு உண்டு. என்ன விஷயங்கள் தெரியுமா? என்ன ப்ரோ லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம் ப்ரோ, நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க, நீங்க லாட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. இந்த 10 லாட் போட்டு, இந்த 50 லாட் போட்டு அதுல வர்ற எமோஷனலும், 1 லாட் 2 லாட் போட்டு இல்ல ஒரு 3 லாட் போட்டு அதுல வர எமோஷனும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். நீங்க 10 லாட் போடுறீங்க, உங்களுக்கு 5 பாயிண்ட் மேல போயிட்டு திருப்பி 5 பாயிண்ட் கீழே வருது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எமோஷனலா எக்ஸிட் பண்ணிட்டு போயிருவீங்க. இப்போ நீங்க 2 லாட் தான் போடுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பிக்சடான ஒரு விஷயங்கள் இருக்கு. 20 பாயிண்ட் தான் எஸ்எல், 40 பாயிண்ட் டார்கெட், 1:2 டார்கெட். நான் எஸ்எல்லையும் ஏத்துக்கிறேன், சரியா, 40 பாயிண்ட் டார்கெட்டையும் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைமை வருது. இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் லாட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணுமே தவிர, ஏன்னா இது வந்து பிராக்டிஸ் ஆன ஒரு மார்க்கெட் தான். சரியா? நீங்க பிராக்டிஸ் பண்ணி அதாவது பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் தான். எடுத்த உடனே 50 லாட் போடுவேன், அவ்வளவுதான், மொத்தமா காலியா போயிடும், மொத்தமா காணாம போயிடும். அப்ப தவறான இன்ஃபர்மேஷனை இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சாங்க. சரியா? ஸ்டார்டிங்ல பேசின இவரு, ஸ்டார்டிங்ல அதாவது தமிழ்நாடுலாம் வேஸ்ட், தமிழ் மக்கள்லாம் வேஸ்ட்னு பேசின இவரு ஒரு இடத்துல, சரியா, ஒரு இடத்துல என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, தமிழனா மாறி இருப்பாரு. தெரியுமா? 1 மணி நேரம் 12 நிமிஷம், சரியா, 1 மணி நேரம் 12 நிமிஷம். எனக்கு ஓட மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஓடுச்சுன்னா கரெக்டா எடுத்து காமிச்சிருவேன் நான். வீடியோ கிட்ட டெலிட் பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரியல. அங்க வேற நான் போடுறேன், திருப்பி அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிருது. என்ன கதைன்னு தெரியல. உங்க போய் டெலிட் கூட பண்ணிருக்கலாம். சரியா? நம்ம வீடியோ போடுறது முன்னாடி செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஓகே, 1 மணி நேரம் 12 நிமிஷத்துல அந்த வீடியோல என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்மளாம் தமிழர்கள் தான் வந்து ரொம்ப அதாவது தமிழ்நாட்டுக்காரன் விளங்க மாட்டான், தமிழ்நாடு மக்கள் உருப்பட மாட்டான் அப்படின்னு ஸ்டார்டிங்ல பேச அதே சேம் வீடியோ தான் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க சேல்ஸ் பண்ணணும், உங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க அப்படி கம்ப்ளீட்டா மாறி இருப்பீங்க. இப்ப என்னதான் சொல்லி நீங்க ஏமாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ஒரு வீடியோல தெளிவில்லை. அப்ப எப்படி நீங்க மார்க்கெட்ல தெளிவா இருப்பீங்க? அப்ப தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுகளை நம்பி ஏமாறாதீங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஆளுகளை நம்பி ஏமாறாதீங்க. உண்மையே ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணி, இப்போ நான் போட்டிருக்கேன், இதை வந்து ஒரு 1000 பேர் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரேட் டெஸ்டிங்ல ஒரு 1000 பேர் பார்த்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், ஒரு 10% வச்சுக்கோங்க, 10% பேர் லைவ் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை எடுத்து நீங்க உட்காந்து சேல்ஸா விற்கும் போது உங்களுக்கும் யூஸ் இல்லை, அந்த 10 பேருக்கும் யூஸ் இல்லை, வீடியோ போட்ட எனக்கும் யூஸ் இல்லை. இல்ல நீங்க உண்மையிலே ஸ்ட்ராட்டஜியா வீடியோ போடுறீங்க மெம்பர்ஷிப்னா, உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சு போடுங்க. நான் இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி 9 இஎம்ஐ 20 இஎம்ஐ கிராஸ் ஓவர்லாம் காலங்காலமா இருக்கு. ஏன்னா இல்ல அடுத்த சேனல் இருந்து திருடி எடுத்து போடுறனாலும் நீங்க எடுத்து போடுங்க. ஆனா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்செப்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு, நீங்க இவ்வளவு நாள் ஒரு செட்டப் ஃபாலோ பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த செட்டப்பை ஆட் பண்ணிட்டு போடுங்க. இது யாருக்கா இருந்தாலும் சரி. அப்ப கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இல்ல, சரியா, கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னு ஒருத்தர் இல்ல. அடுத்தவங்க கண்டென்ட் போடணும், அதை காப்பி பண்ணி போடணும். இல்ல அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி தான் பேசி போடணும். இதைத்தான் எல்லா கண்டென்ட் கிரியேட்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓன் கிரியேட்டர்ஸ்க்கு இங்க மதிப்பு கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, நம்ம கிளாஸ் அப்டேட் வரும். இவங்கெல்லாம் பண்ணும்போது நம்மளும் என் கிளாஸ் பண்ண கூடாது, நம்மளும் எடுப்போம். பட் இவங்களோட ஃபீஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பெருசா ஃபீஸ் கொடுத்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. இங்க நான் வந்து ஒரு கண்டிஷன் வைக்க போறேன். வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். நான் வந்து கடைசி ஒரு 2 மாசமா தொடர்ந்து எல்லா வீடியோவும் சொல்லிட்டு வரேன். வெயிலோட தாக்கம் அதிகமாக தான் இருக்கும், இந்த வாட்டி அதிகமாக தான் இருக்கும். அதனால பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உண்மையில உங்களுக்கு மார்க்கெட் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு ஒரு 10 பேருக்கு உங்க அதாவது ஜூஸ்னா அந்த கொக்கோ கோலா, இந்த மாதிரி பெப்சி, இந்த மாதிரி எம்என்சி எடுத்து கிடையாது, இளநீ, பழ ஜூஸ், இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு நீங்க வாங்கி கொடுத்து எனக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்புங்க. சரியா? அப்ப அதாவது அவங்க ஃபேஸ் தெரிய வேண்டாம், நான் வாங்கினேன் கொடுத்தேன் அப்படிங்கிற வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நீங்க எந்த அமௌண்ட் செலவு பண்ணீங்களோ அதுக்கு நான் 2 மடங்கு என் கிளாஸ் ஃபீஸோ நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஏன்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தேவைப்படுதுல, கொடுக்குறேன். அதே மாதிரி வெயில்ல, சரியா, வெயில்ல நிறைய பேர் சாப்பிட முடியாம நிறைய இடத்துல உட்காந்து உங்களோட ஏரியால நீங்க பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சரியா? 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்க என்ன செலவு பண்றீங்களோ அதுக்கு 2 மடங்கு. சரியா? அதாவது என் பங்கும் ஒரு பங்கு இருக்கட்டும், உங்க பங்கும் ஒரு பங்கு இருக்கட்டும். இது 4 பேருக்கு நல்லதா இருக்கட்டும். சரியா? நல்லதா இருக்கட்டும்.
அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ணம். புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எல்லா வீடியோலும் இந்த டைலாக் பேச போகிறோம். சரியா? இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்னா அப்புறம் நீங்களும் நல்லது பண்ணுறீங்க, அந்த நல்லது உங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும்னு வரீங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இவ்வளோதான், சிம்பிளா. சரியா? இவ்வளோதான் மெயின் கான்செப்ட். அப்போ இதை பண்ணுங்க. இதை பண்ணிட்டு எனக்கு நான் எது கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் உண்மை எனக்கு நிறைய ஏஐலாம் வந்துருச்சு. நிறைய ஏஐலாம் எடிட் பண்ணி எங்கள் பாருங்க ப்ரோ நான் பண்ணிட்டேன் பாருங்க ப்ரோ அப்படின்னு எடிட் பண்ணி அனுப்புறதுக்குலாம் திறமைகள் நிறைய இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஆள் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஏமாற்றி வரணும் அப்படிங்கிற ஆள் வந்து ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போய் எங்கேயா வித்துறணும் அப்படின்னு தான் வருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல மக்களை அதை தேர்ந்தெடுத்து ட்ரேடிங் சொல்லிக் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சரியா, வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னோட நம்பர் அவைலபிளாக இருக்கு, வந்து கேட்டுக்கங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணுவாங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க, கெடுதல் பண்ணாமல் நல்லது பண்ணுவோம். சரியா? அதுவும் நமக்கு பாருங்களேன், நான் அந்த அளவுக்கு பெரிய பீஸ் 30,000 50,000 அப்படிலாம் போடப்பட கிடையாது. சின்ன பீஸ். நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த ஃபீஸில் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு 2 மடங்கு. இப்போ 1000 ரூபா செலவு பண்ணீங்க, 2000 ரூபா நான் டிஸ்கவுண்ட் கொடுங்க. அப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1000 ரூபாங்கிறது லாபம் தான். கரெக்டா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1000 ரூபாங்கிறது லாபம் தான். ஏன்னா நீங்க செலவு பண்ணது உண்மைதான். ஓகேவா? அதை ஏன் செலவா ஏத்துக்கிட்டு நீங்க பண்றீங்க. ஆனா அது புண்ணியம் வந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு வந்து சேரப்போகுது. அதுல நான் ஒரு பங்கா வகிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதா இதோட அப்டேட். இதை பண்ணுங்க. உண்மையில இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸ் மக்கள் எல்லார்ட்டையுமே நான் இதுதான் அப்டேட் பண்ண போறேன். நான் பெருசா எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்க போறதும் இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ப நான் 100 பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த 100 பேரோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ஹண்ட் ஆயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே? அப்போ இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் ட்ரெயின் எடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நான் 1500+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் கடைசி 10 வருஷத்துல ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எதுக்கு? ஒர்க் ஆகாம போறதுக்கு. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாம கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா என்னாலே ஃப்ரீயா வீடியோ போட முடியல. நீங்க பாருங்களேன், ஃப்ரீயா வீடியோ போட முடியல. நம்ம போட்ட வீடியோ அவங்க எடுத்து கண்டென்ட்டா பேசுறாங்க, அவங்க கிளாஸா எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ கண்டென்ட்டா யூடியூப் வீடியோ கண்டென்ட் காப்பி அடிச்சு போட்டீங்க, ஓகே பரவாயில்ல. ஸோ இதில் காப்பி அடிக்கிறது தான் அங்கே இது. அதுக்கு நம்ம வந்து இப்போ இளையராஜா மாதிரி காப்பி ரைட்லாம் கொடுக்க முடியாது. கரெக்டா? காப்பி அடிச்சு போடுங்க, வேண்டாம்லாம் சொல்லலை. பட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு, அதையும் நீங்கள் ஆட் பண்ணி அது ஒர்க் ஆகுது, அதோட வின் ரேஷியோ இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி போட்டீங்க பரவாயில்ல. நான் பேசுனதை அப்படி நீங்க பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் இல்லை, இதை பார்த்தவங்களுக்கும் ஒர்க் ஆகாது, யாருக்கும் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.